வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கணும். இதுல எல்லா விஷயத்துக்கும் கேள்வி இருக்கு, பதில் இருக்கு. அந்த பதில் தெளிவா கிடைக்கும், சரியான பதிலா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பகவத்கீதையை ஆராய்ச்சி பண்ணா போதும். 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 50 நிமிஷம் கூட நீங்க எடுத்துக்கலாம். எவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணணும்? 10 நிமிஷம் செலவு பண்ணணும். பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வழங்க ஆரம்பிக்கும். முதல்ல மேலோட படிக்க கற்றுக்கணும். மேலோட படிக்கிறதே 10 முறை படிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி பிரிச்சு படிக்கிறதுன்னு தெரிய வரும். அப்புறம் பிரிச்சு படிக்க ஒரு 10 முறை பழகிக்கணும். இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி அதுல சில உச்சரிப்புகள்லாம் இருக்கு. அந்த எழுத்த பல முறை நம்ம உச்சரிச்சாவே ஆத்துக்குள்ள நல்லதெல்லாம் நடக்கும். அந்த சமஸ்கிருதத்திலேயே சில சொல்லெல்லாம் எடுத்து பொறுக்கி நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அந்த சொல்ல நம்ம காதல கேட்டாவே சில நன்மைகள்லாம் நடக்கும். அந்த மாதிரி சில சொற்கள் எல்லாம் இதுல சேர்த்திருக்காரு. அந்த ஒரு சொல்லை எடுத்து பார்க்கிற போது அதுல நிறைய அர்த்தங்கள் வரும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஸ்லோகம் விஸ்தராணாத்மனோ யோகம் விபோதிம் சா ஜனார்தனா புயகதாய திருப்திரி சுருண்வதோ நாஸ்தி மேம்படுத்தோ. தாயார் ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பார். தகப்பனார் ஓரளவுக்கு கற்றுக் கொடுப்பார். உடன் பிறந்தவங்க ஓரளவுக்கு தான் கற்றுக் கொடுப்பார். மனைவி ஓரளவுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா உண்மையை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டான். உண்மை நம்ம சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாதுன்னு தலையாட்டுறீங்க? எதை பத்தி கேட்க போறேன்றதே தெரியலையா? உண்மை யாரும் சொல்ல முடியாது. இப்ப இந்த வருஷம் எவ்வளவு சம்பாதிச்சேன் யாராவது சொல்லுவாடா? சொன்ன என்ன வரும்? இன்கம் டாக்ஸ். நம்ம சொல்ல முடியுமா? அதை சொல்லிட்டா நம்ம ஒரு அக்கௌண்டன்ஸா தேடி போகணும். அவரே பிரமிச்சு போய் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துல போனாலும் குழப்பம். அம்மா ஒரு காலம் வரைக்கும் கற்றுக் கொடுக்கும். சம்சாரம் வந்துடுத்தோம்னா நம்ம கண்ணான பையனை அம்மாவுக்கு பிடிக்கும். ஒரு அம்மா நேற்று என்ன கேட்டது, யாரோ அந்த அம்மா பையனோட கிராத்தை பார்த்தாங்க, பவழம் போடணும்னு நாங்க. எது அந்த அம்மா என்ன கேக்குது. அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா மாமியாரம். யாரு மாமியாருக்கு என்ன வேலை? அந்த அம்மா என்ன கேக்குது, பவழம் போடலாமா என் பையனுக்கு? இது கேட்கலாமா? அந்த அம்மா கேட்டா, நான் 25 வருஷமா சாமிக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படின்றான். நேத்து ஒரு நிமிஷத்துல அது 0 ஆயிடுது. எவ்வளவு நிமிஷத்துல?
மனுஷனோட இயல்பு எப்படின்னா, ஒரு சின்ன நல்லது வருதுன்னா அந்த பக்கம் மனசு தீவிடும். அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. எனக்கு கூட வாரம் யாராவது 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா, நான் இந்த பகவத்கீதையை மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அதனால சில விஷயங்களை குருக்கள் சொல்லாம விட்டுருவாங்க. சில மந்திரங்கள் இந்த மாதிரி உச்சாடணும்னா இந்த பலன் கொடுக்கும். இதுல ஒரே ஒரு எழுத்தை மாத்தி போட்டீங்கன்னா இந்த பலன் வரும். இந்த மாதிரி ஒரு எழுத்து இதுல மாத்தி நம்ம பிரயோகம் பண்ணாக்கா இந்த மாதிரி இவாளுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம எந்த எழுத்தை முதல்ல மாத்தி போட்டு பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு கஷ்டம் வர்ற விஷயத்த முதல்ல செய்யுமா இல்லையா? மற்றவாளுக்கு நல்லது வர்றது செய்வோமா? ஏன்? மனசு இடம் கொடுக்க அந்த மந்திரத்தை நல்லதெல்லாம் செய்யுமா கேட்க மாட்டாங்க. எஸ்சிஐ எஸ்எஸ்சிஐன்னு ஒரு வார்த்தை. எஸ்சிஐ அதுக்கு முன்னே என்ன பார்க்க வர்றவங்களும் இப்படி ஒரு பார்வை பார்த்தா ஒரு வேலை பண்ணிருக்கோம். என்னோட சீடனுக்குலாம் அந்த ஒரு வேலை என்னமோ எழுதி கொடுக்குறீங்களே, இதை எழுதி கொடுத்தா என்னென்னமோ நடக்குதுன்னு வர்றாளே, இந்த 2 பார்த்து காப்பி பண்ணிக்கிறார். யாரு? இந்த எஸ்சிஐ எங்க எழுதுறதுன்னு தெரியல, எஸ்எஸ்சிஐ எங்க எழுதுன்னு தெரியல. காப்பி பண்ணிட்டு போய் அவனுக்கு பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு சொல்ற உண்மையை சொல்றதுதான் இந்த பகவத்கீதை. அதுக்கு அடுத்தது என்னை பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாம் இந்த கேலண்டர்ல சில நல்ல நாள் குறிச்சு விட்டேன். பெரிய கேலண்டர். நம்ம இவர்கிட்ட போனா கன்சல்டிங் ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவனே உட்கார்ந்தா அவனே எல்லாம் நோட் பண்ணிடலாம். அவனை ஒன்றும் இல்லாத ஒரு காது குத்துற விஷயம். என்ன விஷயம்? காது குத்துற விஷயம். அவரே போய் பத்திரிகை எல்லாம் போட்டாரு, பிரிண்ட் பண்ணாரு, காது குத்து போட்டாரு. ஒரு முறை அந்த பந்தல எரிஞ்சு விடுத்து. எவ்வளவு நஷ்டம்? 2வது முறை அதே மாதிரி அவரே ஒரு டேட் செலக்ட் பண்ணி போட்டார். 2வது முறையும் பந்தல் எரிஞ்சு. அப்ப அந்த மனசு சிந்திக்க ஆரம்பிச்சது. நம்மளே பல இடத்துக்கு போனோம், பல இடத்துல இருக்கிறது எடுத்துவோம்மா, இத நம்மளே பார்த்து நட்சத்திரம்லாம் பார்த்து தொழில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஏன் வருது? நம்ம எங்கிருந்து குறிச்சுன்னு வந்தோமோ அங்கேயே போவோம். உடனே நான் அவரை கேட்டேன், இந்த முறை கூட குறிச்சுன்னு போயிடுப்பா சாமி, என் குழந்தைங்க தப்பிச்சதே ஏதோ லாபம், நீங்க வேற எதை நான் குறிச்சின்னு போனதுனால தான் வந்த வம்பு. இந்த 100 ரூபாய் கொடுத்துருந்தா எப்போ காது குத்திட்டு இருப்பேன். நான் பசங்களுக்கு காது குத்துறது இல்லாத மொய் வேற வந்திருக்கும். இப்ப மொய்யை விட அதிகமா பணம் செலவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி போனா அது முடிச்சுடும். ஒரு நல்ல விஷயங்கள் உண்மையை மறைக்காம சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த சாரம் தான். இதுல சொல்ற 700 ஸ்லோகம் உண்மை சொல்லணும். நமக்கு சிலது ஒத்து வராம இருக்கும். 700 ஸ்லோகம் உண்மைதான் சொல்லும். 700 ஸ்லோகம் ஒருத்தர் நான் படிச்சு அப்படியே பயாட் பண்ணுவேன். அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் அப்புறம் நான் தான் தேடி பண்ணேன். ரோக்கோட சித்தப்பா இல்லையா? அவர் ஐயரா பிறந்து தருதலையிலேயே முதல் நிலையான ஐயர். ஐயர்ல கூட தருதல் இருக்கிறாங்க. நான் 700 ஸ்லோகம் ஒப்பிப்பேன். நான் போய் அவரை கேட்டேன், எனக்கு கீழ் மேலே வரைக்கும் தெரியும், மேலிருந்து கீழே வரைக்கும் தெரியும் சொல்லிட்டு போனவர். என்ன கேன்சர்மா அது? அது என்னமோ அதுக்கு ஒரு புது பேர் வச்சாங்க. அவர் இருக்கிற இடம் அமெரிக்கா. இப்ப இங்கிருந்து அவருக்கு ட்ரீட் பண்ணணும். நல்லா இருக்காரா? இவங்கெல்லாம் வயிற்றுல இருக்கும் போதே ரொம்ப ஏடா கூட பண்ணிருப்பாங்க. நம்ம பெரியவர் மாதிரி
இந்த விஷயங்கள்லாம் உண்மையை சொல்லக்கூடியது இந்த ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் எடுத்துக்கிட்டா இதுல உண்மை மட்டும்தான். இப்ப போன முறை முடிக்கிற போது என்னவா முடிச்சோம்னு கேட்டா சகுன நிர்குண பிரம்மம் அப்படின்னு முடிச்சோம். சகுன நிர்குணம். இந்த நிர்குண பிரம்மம் என்ற போது நடுவில் ஒரு இரு வரும். சகுண பிரம்மம் போது அதுல இரு வராது. நீங்க இந்த புஸ்தகத்துல பிரிண்டிங் பார்த்தோம்னா சகுன பிரம்மம்னு அதை சொல்ற போது சத்குண பிரம்மம்னு சொல்லும். ரெண்டும் பிரம்மம் தான். இதுலதான் கொண்டு போய் முடிச்சோம். இது ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னு கேட்டா 8வது தலையங்கம், 9வது தலையங்கம், 18வது தலையங்கத்துல கொண்டு வந்து இருக்கிற விஷயத்த 10வது தலையங்கத்தில் வச்சுட்டோம். நாங்க படிக்கிற காலத்துல 5ஆம் கிளாஸ் வந்தாதான் ஏபிசிடி கத்து கொடுப்பாங்க. எங்க நாடு உருப்படுமா? இப்ப பிறந்த குழந்தை பிறந்த உடனே மம்மின்னு கூப்பிடுது. அம்மா அண்ணா என்னன்னு தெரியல. நீ என்னடா கூப்பிடுற? அம்மாதான் மம்மி. இவன் பிறந்தே 15 வருஷம் ஆகுது. என்னப்பா உன் பையனுக்கு வயசு? 13 வருஷமா மம்மி என்ன கூப்பிட்டு. நீ என்ன கூப்பிடுற? மம்மியா? அம்மா கூப்பிடுறியா? மம்மி கூப்பிடுறியா? அவனே அம்மா அவனு கூப்பிடல, நான் மம்மி. அப்போ ஒரு கால வித்தியாசம், இப்போ ஒரு கால வித்தியாசம். எவ்வளவு மாடர்ன் ஆயிடுச்சு இல்லையா? இந்த சத்குணம் நிர்குணம் அப்படிங்கிறது எதுல இருந்து பொறிக்கொண்டு போட்டுக்கிறாரு? 8, 9, 18 அதை கொண்டு வந்து 10வது தலையங்கத்துல வச்சுட்டார். ஏன் 10வது தலையங்கத்துல கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னு கேட்டா, இந்த 10வது தலையங்கம் நடக்கிறச்சதான் ஒரு முக்கியமான ஆளை கொள்றார். சம்மாரம்னு பேரு. அந்த ஆள் யாருன்னு கேட்டா, முன்னால பின்னால நிகழ்வு காலத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்ன இருக்கிற அவதாரத்தெல்லாம் ரசிச்சு பார்த்தவர். கிருஷ்ணன் பிறக்கின்ற போது கூட இருந்தவர். கிருஷ்ணருக்கு முன்னால தான் காலகதி அடைந்தவர். கிருஷ்ணர் வந்து சேஃபா வந்து சேரணும்னு தியானம் உள்ளவர். பரமபதத்துல 2 பேர் இருந்தாங்க. அது யார் யாருன்னு கேட்டா 2 நபர். அதுல வந்து சம்சாரம் கூட இல்லை. மகாவிஷ்ணுவோட சம்சாரம் கூட கிடையாது. மகாவிஷ்ணுவோட சம்சாரம் யாரு? கொஞ்சம் கௌரத்தியா சொல்லுங்க சார். கேவலமா பாருங்க. மகாலட்சுமி அந்த இடத்துல அவங்களுக்கு கூட இடம் கிடையாது. யாருக்கு? தன்னோட மானசீக பக்தனுக்கு மட்டும்தான் இடம். அதுல இந்த தாத்தாவுக்கு இடம் இல்லை. இந்த தாத்தா அந்த இடத்த போய் பிடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல இருந்து வந்தவங்க 2 பேர். ஒன்னும் விஷ்ணு, இன்னும் ஒன்னும் நரன். இந்த நரனுக்கு என்ன பேர் இதுல? அவரை கூட்டின்னு போக மட்டும்தான் வந்திருக்கிறார். அவரோட வேலை என்ன? அர்ஜுனனை கொண்டு போறதுக்கு நாராயணன் வந்திருக்கிறார். அவ்வளவுதான் வேலை. அதுக்கு பகவத்கீதை சொல்றாரு. பீஷ்மரா அவர் கூட்டின்னு போக மாட்டேன்றாரு. நீ எனக்கு வேண்டாம், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்ன வந்திருக்கிற, நான் பிறந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கிற, மறுபடியும் வருவேன். அதனால உனக்கு வேண்டான்றாரு. சரி, எனக்கு வேண்டான்னா கூட இதை ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு. ஒரே குழப்பமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்?
எக்மோர் டான் பாஸ்கோல படிக்கிறேன்னா நிஜம் தானே? நீங்க உங்க பையனை ஐஷன் வர போயிருக்கீங்களா? போனா நீங்க யார் ஐஷன் வருவீங்க? ஏன் இன்னொரு பையனை யாரையாவது ஐஷன் வர்றது? அவருக்கு இன்னொரு பிளான் இருக்கு. நான் பையனெல்லாம் ஐஷன் வந்தா வேலைக்கு ஆகாது, கூட நான் அந்த கத்து கொடுக்கறாள வாத்தியாரம்மா, ஐஷன் வந்துருவீங்களா? இப்படி வந்தா பொய் சொல்லக்கூடாது, தப்பா. இவங்க பையன் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த டீச்சரை பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என் பையனை தான் ஐஷன் வருவேன். அதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐஷன் வர மனசு போகுதா? இப்ப நம்ம பள்ளிக்கூடத்தாண்ட போய் நிக்கிறோம், எத்தனையோ குழந்தைங்க வெளியில வருது. நம்ம யாரை மட்டும் பாக்குறோம்? நம்ம குழந்தை வந்தோடனே என்ன பண்றான்? எடுத்து அதை கார்லயோ பைக்லயோ ஐஷன் வந்துடும் இல்ல? அதே மாதிரி நாராயணன் யாரை தேடி வந்தாரு? நரனை தேடி வந்தாரு. அவங்க 2 பேருக்கு தான் இந்த பகவத்கீதை. ஐஷன் போக வந்திருக்குது. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போனேன். ஓடிவார். நான் நினைச்சேன் எனக்கு ரொம்ப சனி பிடிச்சிருக்குது, நீ டிகிரி படிச்சிருக்கிறியான்னு கேட்டார். நான் பள்ளிக்கூடமே போனதில்லை அப்படின்னு. அப்புறம் உங்க சம்சாரம் டிகிரி நானே டிகிரி படிக்கலன்னா என் சம்சாரம் படிச்சிருக்குமா? அப்ளிகேஷன் கொடுத்ததை வாங்கி வச்சுட்டாரு. சீட்டு கிடைக்கும். நம்ம படிப்பு வரல, நமக்கு படிப்பு வாசனை இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கணும். அடுத்த வருஷம் சீட்டு வாங்கி ஒரு போன்ல வாங்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல என்னமோ அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம், அவங்க பேரன் படிக்கிறான், இவங்க பேரன் படிக்கிறான், இந்த நடிகர் புள்ள படிக்கிறான், இந்த டாக்டர் பையன் படிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் அதுல +2 வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டான். கடைசியில் அது என்னமோ ஒண்ணு கொண்டாடுறாங்களா அந்த பள்ளிக்கூடத்துல, ஃபேர்வெல். நீங்களா நான் தான் அதுக்கு போனா, கடைசியா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போகணும். அது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கே போகணும். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சார் உங்கள மாதிரி. நான் ஏன் பயப்படுறேன்? இல்ல, அவர் எங்க யோசனைக்கு வர்றாரு பாருங்க. நீங்க போனா டீச்சர் ஐஷன் வந்துடுவீங்க. இப்ப நம்ம குழந்தைய தான் நம்ம ஐஷன் வர்றோம். அதே மாதிரி நரன் நாராயணன் இவங்க 2 பேருக்கு உண்டான சப்ஜெக்ட். இப்ப இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்து சகுன பிரம்மம் நிர்குண பிரம்மம் கொண்டு வந்து ஏன் 10வது தலையங்கத்துல சேர்க்கணும்? அத குறிப்பா ஏன் இந்த ஸ்லோகத்துல சேர்க்கணும்னாக்கா, 9வது நாள் நடந்த ஒரு விஷயத்துல அர்ஜுனனோட ஆதங்கத்தினால 10வது நாள் பீஷ்மரை கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. யார் தீர்மானம் பண்ணது? பொம்மநாட்டியா? நீங்க அந்த டான் பாஸ்கோ விட்டு வெளியில வாங்க. கிருஷ்ணர் வந்து தீர்மானம் பண்ணிட்டார். என்னைக்கு தீர்மானம் பண்றாரு? 9வது நாள் தீர்மானம் பண்ணிட்டார். நல்ல பாடத்தை நடத்தி இப்ப அம்பை விடுன்னு சொன்னார். அம்பையும் விட்டாச்சு. அதுக்கு முன்ன அர்ஜுனனுக்கு ஒரு கலக்கம். பீஷ்மர் எங்க வர்றாருன்னே தெரியல. போர்க்களத்துல அவ்வளவு ஆக்ரோஷமா வர்றார். பீஷ்மரோட தேர் தெரியல. ஒரு இருட்டு வந்த மாதிரி இருந்தது. புழுதிதான் தெரியுது. என்னமோ ஒரு நிறைய வர்ணங்கள் வர்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு அர்ஜுனன் பயந்துடுறார். இன்னைக்கு நம்ம ஜெயிப்போமா இல்ல ஒரு கால் பீஷ்மர் ஜெயிப்பாரா? பிரமிப்பு. இன்னைக்கு ஒரு கால் பீஷ்மர் ஜெயிச்சுட்டா அர்ஜுனன் மாண்டு போவோமே. கண்ணன் பக்கத்துல நம்ம காப்பாத்துவாரா இல்லையா? யாரு மேல பயம்? டவுட். யார காப்பாத்த வந்திருக்கிறாரு? ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பையனை டிகிரி வாங்கி கொடுத்து தன்னோட ஆயுஷ் போய் வேலை வாங்கி கொடுக்கறது. பயத்துல மிரண்டு போய் இப்படி திரும்பி பாக்குறாரு. கண்ணன் அப்ப ஆகாயத்தை பார்த்துக்கிறாரு. என்னப்பா தேர் வர்றதே தெரிய காணும், போர்க்களம் மாதிரியே தெரியல. ஒன்னு திரும்பி பார்த்தா நீ ஒரே புழுதியா இருக்கிற,
என்னை திரும்பி பார்த்தா நான் ஒரே புழுதியா இருக்கிறேன். நம்ம 2 பேரும் இருக்கிற இடம் தெரியல. எங்க பீஷ்மர்னு கேட்டார். அதுக்கு உடனே அவர் பதில் சொன்னாரு, ராத்திரி நீ எவ்வளவு வீரப்பா சொன்ன, நாளைக்கு நான் பீஷ்மரை கொன்னுடுவேன்னு, நீ உன் வேலையை இப்ப காட்டு பார்க்கலான்னாரு. இன்னும் பயம் வந்து பயத்துக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும், கொடுத்துட்டாங்க. அப்ப நான் அவரை சாசுவசம் எல்லாம் படுத்தி தைரியம் வர வச்சு இப்ப அம்ப விடுனாரு. அவர் எந்த நோக்கத்துல அம்ப விடுறாரு? பயத்துல அம்ப விடுறாரு. அம்ப விடும்போது எது மேல கவனம் இருக்கணும்? சொல்லு. இலக்கு மேலதான் இருக்கணும். யார நம்ம அடிக்கிறோமோ அவங்க பேர்ல கவனம் இருக்கும். இவருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குது? பயம். என்ன பயம்? இந்த அம்பு போயிட்டு வேலை செய்யுமா செய்யாத. மறுபடியும் ஒரு முறை திரும்பி பார்க்கிறார். யார? இங்கதான் கண்ணன் உட்கார்ந்து இருக்கிறாரா இல்லையா, எங்க இருக்கிறாரு அப்படின்னு எட்டி பார்த்தா விட்டுலாமான்னு கேட்கிறாரு. அவரும் ஜாடியில சொல்றாரு, விட்டா விடு, விடா போனா போ, எனக்கு இந்த போர்க்களத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க என்னமோ சொத்துக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, எனக்கு இந்த சொத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. முடிஞ்சா உங்க தாத்தா வெடி, இல்ல ஒன்னு அவர் அடிக்கட்டோம்னார். இன்னும் விட விடன்னு ஒதுரிக்கணும். அந்த நான் பூட்டி ஒதுருது கை. அந்த பானத்தோட தன்மை என்னன்னா, போய் தாத்தாவை கொல்லலன்னா இவர் என்ன ஆயிடுவாரு? இவருக்குள்ள பயந்து போய் விட்டுட்டார். விட்டுட்ட உடனே அடுத்தது ஒரு அதிர்ச்சி. இந்த இருட்டை எல்லாம் வெள்ளையாக்கின்னு போகுது இந்த அம்புகள். நம்ம விட்டது ஒரே ஒரு அம்பு தான். இந்த பெருமாள் அப்படி திரும்பி பார்த்து ஒரு புன்னையில விட்டோம், அப்படி எட்டி பார்த்து, இது என்ன அம்பா நிறைய போறதே, இது எண்ணி நான் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கு கவுண்டிங் கொடுத்தாரு அவர். நீ விட்ட பானம் 72,500 கோடி பானமா பிரிஞ்சு போகுதுன்னாரு. ஏன் அந்த நம்பரை சொன்னாரு? பயம். யாருக்கு? உடனே தெளிவு பறந்தது. 72,500 கோடி அம்பா பிரியுமா? நடக்கிற விஷயமா இது? நம்புற விஷயமா இது? 72,500 கோடி ஒரே ஒரு அம்பு விட்டா இத்தனை அம்புகளா பிரியோன்னு யாராவது நம்புவாளா? நம்ப முடியுமா? எத்தனை பேர் கடலை போய் பார்த்துருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு கடல்ல, உங்களை பார்க்க நான் வர்றேன். அந்த பீச் ஓரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே மொத்த பேரையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அதுல முக்கியமான சில ஆளுங்களையும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிரபலமான ஆளை கூட பிடிச்சிட்டு போயிடுச்சு. கடலூர்னு பேரு தான் வச்சிருக்கிறாங்க. கடலூர்னு ஒரு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கடல் உள்வாங்கியதுன்னு. கடலூர் அப்படி புடிச்சுன்னு போச்சு. பசங்களே இல்லையா? இது நடந்ததா? நிஜம்தானே? கடலை நம்ம பார்க்க வந்தது இல்ல, அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த கடல் உங்களை பார்க்க வரும்னு எப்ப சொன்னது? யார் சொன்னது? சொல்லியிருக்கனா? கடல் வந்துருத்தா? இந்த கடல் தண்ணி நம்மளை பார்க்க வரும்போது பெருமாள் தயவுல ஒரு அம்ப விட்டா 72,500 கோடி போவாதா? இதை ஒத்துக்க முடியாதுன்னா எத்தனையோ பேர் அழகழகா தலையை சீவன் இருக்கீங்க. தலைக்குள்ள ரோமம் எத்தனை இருக்குதுன்னு அழகா தெரியுமா? உடம்புல ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒவ்வொரு துவாரம் இருக்குது. ரத்தம் வெளியே வருதா? கே டாக்டர் கே போலும். அப்படி வந்தா என்ன ஆகும்? ரத்தம் உடம்புல ஓடினாவே உயிரோடு இருக்கிறது கஷ்டம். டாக்டர் கிட்ட போனா அந்த வியாதி இந்த வியாதி, அதுல கொலஸ்ட்ரால் இதுல கொலஸ்ட்ரால்.
சொல்றாங்கல்ல. இப்போ எவ்வளவு ஓட்டம் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இந்த விரல் எடுத்துக்காம எத்தனை அழகான முடி பாருங்க. மூக்குல எடுத்துக்கோ, இவனுக்கு என்னத்துக்கு நல்லதே சிந்திக்கிறது இல்லை. இவனுக்கு மூக்குல முடி, எல்லா உடம்புல எல்லா இடத்துலயும் ரோமங்கள். இது பல கோடி ரோமம் இருக்குது. நிஜம்தானங்க? நீங்க டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? ஏன் கண்டுபிடிக்கல? உன் பையன் ஏதாவது சொல்லியிருக்கிறான் நம்ம டாக்டர்? அது மோதிரம் போடுறேன்னு கேக்குதியா? 25 வருஷமா சேவை பண்ணுதான். பவழத்துல ஏதாவது வருமா? ஒன்னும் வராது. உட்காரு. அப்புறம் வந்து அஞ்சனா மட்டும் சரியில்லைன்னு சொன்னா என்ன நியாயம்? பவழம் போட்டா என்ன வரும்? போகணும்னா போடு, சன்னியாசம் வரும். பரவாயில்லையா? உன் பையனை நல்லா மொட்டை அடிச்சு கொட்டை போட்டு கோமத்தை கட்டி அனுப்பிச்சுடலாமா? வாயை திறந்து சொல்லு. ஏன் இப்ப நாங்க மட்டும் போகணும், அவங்க புள்ள வீட்டுல இருக்கணும்? என்ன இது நாடு? அப்படித்தான். என்ன பண்ண போறான் பையன் இருந்து? என்ன பண்ண போறான் சொல்லு. உடனே அவங்க பங்காளிக்கு ஒரு சந்தோஷம். பின்னால பாரு, எப்படியோ டாக்டர் வந்து சாமியார் ஆக்குறேன். 72,500 கோடி பானங்களா பிரியுது. அந்த மொத்தம் குருக்ஷேத்திரம் மொத்தம் பறவை பறந்தா மாதிரி போச்சு. பார்த்துட்டு அசந்து போய் இன்னாதுன்னு அதுக்கு சொன்னாராம், நீ விட்ட பானுன்னா. நான் ஒண்ணுதானே விட்டேன்னாரு. நீ ஒண்ணுதான்டா விட்ட, இவ்வளவு போகுதேன்னாராம். 72,500 கோடி நரம்புக்கும் போகுது பீஷ்மருக்கு. அதுல ஒரு பானம் தப்பானா கூட உன்னால பீஷ்மரை கொல்ல முடியாது. உடனே ஒரு சந்தோஷம். அப்போ பீஷ்மர் செத்து போயிடுவாரான்னு கேக்குறாரு. சாக மாட்டார். அப்ப இவ்வளவு பானம் போகுதேன்னாரு. எங்கடா இவ்வளவு பானம் போகுது? ஒண்ணுதான் விட்ட, நான் தான் போய் அந்த ஆளை கொல்லணும், வேடிக்கை பாருன்னு. அர்ஜுனனுக்கு என்ன கிடைச்சிருத்த? மெசேஜ் கிடைச்சிருத்த. எப்படி இன்னைக்கு குற்ற போறாரு, அதுக்குள்ள அந்த மெசேஜ வாங்குறாரு. அப்ப இந்த அம்பு போய் அவர் உடம்புல தைச்சா சாவ மாட்டாரா? சாவ மாட்டார். இந்த அம்பு தைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாரு பாருங்க. உங்களை ஒரு இரும்பு கடிச்சா என்ன பண்ணுவீங்க? போட்டு நசுக்கிடுவீங்க. ஒரு கொசு கடிச்சா அழிச்சிடுவீங்க. வீரம் தான் நீங்க தாங்க, இல்லையா? அதுவே நம்மளால தாங்க முடியலையே. 72,500 கோடி நரம்புல போய் இந்த அம்பு தச்சு விடுறது தாங்க முடியுமா? அந்த நரக வேதனை அர்ஜுனனுக்கு வந்தா எப்படி வந்திருக்கும்? உடனே அவர் கேள்வி கேட்டாராம். தாத்தாவை பார்த்து பயந்தவன் எப்ப அவரு உயிரை விடுவார்? ஒரு நல்ல வார்த்தை வருதா? ஒரு போர் வீரன்னா எப்படி வரணும்? இல்ல இன்னும் ஒரு அம்ப விடுறேன், அப்பாவது உயிர் போவோமா, என்ன பானத்தை விடலான்னு அதை கேட்கலாம். ஆனா இந்த பானத்துக்கே உயிர் போவாதுன்னு விட்டாரு. அப்புறம் எவ்வளவு நாள் அவர் உயிரோடு இருப்பாருன்னு கேட்டா இன்னும் 58 நாள் இருப்பாரு. எவ்வளவு நாள்? பொண்ணு வாரி போட்டு இன்னும் இந்த கிழவன் 58 நாள் இருக்குமா? எப்ப இந்த கிழவனுக்கு உயிர் போகும்? கேட்ட உங்களுக்கே இப்படி இரும்புல வந்து அதிர்ச்சியில இருக்கிறீங்க. அர்ஜுனனுக்கு எப்படி இருந்திருக்கு? உயிர் போகாதா? போகாது. கோவிந்த எங்க ஆளை காணா? அவங்க மாமியார் தான் செத்து போச்சா? உங்க மாமியாரா? அத சொல்லுத பாத்தியா? எங்க மாமியார், அவங்க மாமியார் மேல அவ்வளவு அன்பு இருக்கு.
ஏன் யாரையாவது விட்டு வர்றது? நீ ஏதாவது பேசியிருப்ப, மாமியார்களுக்கு செஸ்ட் பெயின் ஏன் வருது? நீ ஏதாவது பேசுனியம்மா? நான் இந்த புரியாத பகவத்கீதையே எப்படியோ சொல்லிடுறேன். இவ சொல்ற பகவத்கீதை எனக்கு ஒண்ணுமே புரியுறது இல்லை. உங்களுக்கு இவ்வளவு நேரம் என்ன புரிஞ்சது? உன் பேர் கௌரி, உனக்கு தெரியுது. கௌரிக்கு செஸ்ட் பெயின் இல்ல. கௌரிக்கும் செஸ்ட் பெயினா? சரி, நமக்கு புரியாத விஷயம் இது. வேணா, நீ உட்கார். இப்ப 72,000 கோடி நரம்புக்கும் போடுத்து, உயிர் போகல. அர்ஜுனனுக்கு ஒரு டவுட். ஒரு கால் இந்த கிழமை ஏதாவது மந்திரத்தை சொல்லி பொழைச்செடுத்துன்னு வச்சுக்கோ, அதுங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஏரோ எடுத்து விட்டதுன்னா நம்ம காலி. யாரு? அதுக்குள்ள இந்த கண்ணன் என்ன பண்றாரு, தேரை விட்டு இறங்கி அப்படியே நடந்து போய் பாதி தொலைவு போய் திரும்பி பாக்குறானா, அர்ஜுனன் கடன்னு ஆடி இந்த தேர்ல பயந்துன்னு இருக்கிறார். அப்படி திரும்பி பார்த்த உடனே அவருக்கே தெரியாத இறங்கி அந்த வில் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கடன்னு ஆடிக்கிட்டு அந்த கண்ணன் பின்னாலேயே போய் யோசனை பண்ணிக்கினே போனாராம். இந்த தாத்தாவை போய் என்னமோ பண்ண போனாரு. இவர் ஒரு மாயாவி எழுப்பி உட்கார வச்சுட்டாருன்னா எழுந்த உடனே அந்த ஆள் முதல்ல யார பிடிப்பாரு? இந்த ஆளு போய் பீஷ்மரோட ராசி ஆயிடுவாரு. யாரு? அம்பு விட்டுறது யாரு? நம்ம தான். நம்மளை இட்டி அப்படியே பிடிச்சாருன்னா அம்பு கிம்புலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. தரையில 2 அடி தலை தனியா வந்துடும். பயந்து பேராலே போனாராம். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவருக்கு காது கேட்கல. பயத்துல சந்தோஷத்துல காது கேட்காது. பயம் வந்துட்டா ஒன்றும் கேட்காது. சந்தோஷம் வந்தாலும் காது கேட்காது. அதே மாதிரி பக்தியில ஒண்ணுமே தெரியாது. சந்தோஷம், பயம், பக்தி ஒன்றும் தெரியாது. பயத்துல கூட ஒன்றும் தெரியாது. என்ன பேசுறாங்கன்னு காதுல கேட்கல. யாருக்கு? இவர் என்னமோ சொன்னாரு, அவர் என்னமோ சொன்னாரு. அவர் சொன்னாரா, நான் 58 நாள் உயிரோட இருக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னா. நீ 58 நாள் உயிரோட இருந்துக்கோ, பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஒரே வலியா இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்கிறது, இந்த பானம் என்னால தாங்க முடியல. நான் நினைச்சேன் அந்த பானத்தெல்லாம் இப்ப வெளியே எடுத்துருவேன். அப்ப அதுக்கு மறுமொழி சொன்னாராம் கிருஷ்ணர், இந்த பானத்தெல்லாம் எடுக்க சொல்லி வைத்தியர்களை அமைச்சிருக்கிறேன். வைத்தியரிங்க வந்த உடனே அப்ப காது கேட்டது யாருக்கு? என்னடா இது, நம்ம பக்கத்துல இருக்கிறோம், இப்ப போய் பானத்தை எடுக்கிறதுக்கு ஆளை கூட்டின்னு வர்றேன்றாரு. நம்ம சகனம் பாக்குறோம்னா பூனையை மடியிலேயே கட்டிட்டு வந்துட்டோம். என்னமோ தற்செயலா பானத்தை விட்டோம். இந்த ஆள் சாஞ்சிட்டாரு. இந்த சாஞ்சவனை போய் வைத்தியம் பண்றேன்னு சொல்றாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்கணுமோ ஒட்டு கேட்டாராம். யாரு? வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பானத்தை எடுத்து சொல்லிட்டு மருந்து போட்டுடுறேன், நாங்க அந்த பக்கம் போயிடுறோம். எங்க தேருக்கு நாங்க போயிடுறோம், பதில் பானம் விடுவோம். யாரு? எப்படி இருக்கும் அர்ஜுன்? யோசனை பண்ணி பாரு. ஓடுற மூச்சு நின்று போச்சு. யாருக்கு? யார வேணாலும் நம்பலாம், இந்த கண்ணனை மட்டும் நம்பவும் கூடாது, கும்பிடவும் கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட கூடயே சேர்த்துக்க கூடாதுன்னு நினைச்சாரு. யாரு? பயம் தானுங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், நம்பெல்லாம் எடுக்க வேணாம், இந்த என்னோட உடம்புலயே இருக்கட்டும், இது உடம்புலயே இருக்கட்டும், இந்த அம்பை என்ன எடுக்க வேண்டாம்,
ஒரே ஒரு உதவி பண்ணு, நீ கால் கெடுக்க நடந்து வந்திருக்கிற, இந்த வலி மட்டும் எனக்கு தெரியாது இருக்கணும் அப்படின்னா விட்டுறோன்னு. இப்ப யாருக்கு சந்தோஷம்? அர்ஜுனனுக்கு ஒரே சந்தோஷம். அவனை நம்ம கிழவனா படுக்க வச்சுட்டோம், இனிமேல் திருப்தி. 2 பேரும் பேசுறது இப்ப நம்ம காது கேட்டது, பாதி பயம் நீங்கிச்சு. 58 நாள் போனா எப்படியும் கிழவன் சொத்து போவோம். 58 ஒரு 10 என்ன 68 நாள் மொத்தம் இலக்கு. உத்தராயணம் வர்றதுக்கு 58வது நாள் சங்கல்பம் ஆகுது. தை மாசம் 1 மகர சங்கராந்தி. சூரியன் தனுசுல இருந்து மகரத்துக்கு வர்றார். அர்ஜுனனுக்கு இன்னொரு குழப்பம், இந்த அம்பை ஏன் எடுக்க வேணான்னு அப்படின்னு ஒரு கேள்வி பிறக்குது. அதுக்கு பீஷ்மர் கண்ணன் இடத்துல பதில் சொல்றார். இந்த அம்புகள் புறப்பட்டு வரும்போது ஓம்னு சொல்லிக்கிட்டே உன்னோட பேரை சொல்லிக்கிட்டே வந்தது. இது மொத்தம் 72,500 வந்திருக்குது. என் பேரனுக்கு தெரியாது. விட்டது யாரு? அர்ஜுனனுக்கு தெரியாது. இது அந்த தோணியிலிருந்து வில்லுல ஏறி உக்காந்த போது வேகமா புறப்பட்டது. அதனோட தன்மை என்னான்னு கேட்டா, ஒரு பக்கம் தொலைச்சி மறுபக்கம் வெளியில பட்டவனோட உடம்புல உயிர் பிரிஞ்சிடும், நேரா தோணிக்கு போய் சேர்ந்துடும். இது அங்கிருந்து புறப்படும் போது திரும்பி பார்க்கிற போது உன்னோட அழக ரசிச்சது. யாரோட அழக? கண்ணனோட அழக ரசிச்சது. அந்த மாதிரி அம்பு இது உன்னோட நாம ஜபத்தை சொல்லிக்கிட்டே 72,500 முறை நாமஜபம் சொன்னா என்ன பலனோ, அந்த 72,000 கோடி 72,500 கோடி ஞாபகம் சொன்னா ஒரு மனிதனுக்கு என்ன பலனோ அந்த மாதிரி பலன் உன்னோட அழக ரசிச்சுட்டு தன்னோட வேகத்தை கம்மி பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்குது. அதனால இந்த அம்பை எடுக்க வேண்டாம். நீங்க கொசு கடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க? அடிச்சிடுவீங்க. அப்ப எவ்வளவு கொசு அடிச்சிருப்பீங்க? அப்ப நீங்க நிறைய கொசு அடிச்சிருக்கிறீங்க. சரி, இப்ப நம்ம இத ஒரு சினிமாவில பாக்கிறோம். இல்ல இந்த புஸ்தகத்துல படிக்கிறோம். இந்த மாதிரி பெருமாள் இங்கிருந்து அங்கே இறங்கி நடந்து போனார். ஏன் நடந்து போனாருன்னு ஒரு கேள்வி வரணும். தெய்வத்தோட பகுதி 2. 1 உருவத்தோட வழிபடுறது, இன்னொன்னு உருவம் இல்லாத வழிபடுறது. 2 வடிவம். இந்த உருவம் இல்லாத வழிபடுறதுன்னா உடனே வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உருவத்தோட வழிபட்டாதான் மனசுக்கு ஒரு பிடிமானம் இருக்கும். சிவத்தை பார்த்தியாவது கும்பிடுறானோ இல்லையோ? சிவருக்கு உருவம் இருக்குதா இல்லையா? கத்திரியாவது கிரிக்கிறாங்களா இல்லையா அவர் பேரை சொல்லி? நம்ம கிரிப்போம். அந்த மாதிரி நல்லா பொங்கல் வச்சு ஒரு முழுசா ஆடு எடுத்துன்னு போய் வச்சு பக்கத்துல கோழி வச்சு அப்புறம் நல்ல பெரிய பெரிய வாத்து முட்டையா வச்சு உருவம் இருக்கிற நம்ம கும்பிடுறது. அந்த ஆடை பலி கொடுத்து கிராமத்துல இருந்து ஒருத்தன் வருவான், இவ்வளவு வச்சுட்டுங்க ஒண்ணு கம்மியா இருக்குது, ஒரே ஒரு சப்ப புட்டி. அவன் 1 வாங்கின்னு சொன்னா நம்ம 4 வாங்கின்னு வந்து வச்சு எல்லாம் சமையல் பண்ணி இந்த உடுக்கடிப்பாங்க கிராமத்துல. நம்ம டம்முன்னு சொன்ன அம்மா தாயே சௌக்கியமா அப்படின்னு நம்ம ஆள் எகிரி குச்சாம அந்த படையில் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. அவன் கால் இதுல, இவன் கால் அதுல, அதையே பேசஞ்சு அங்கேயே அந்த அம்பாள் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு என்ன பக்தியா கும்பிடுறானுங்க இவரு. அது போதும். அதாவது உருவத்துல வழிபட்டா இந்த சிக்கல். அதனால உருவத்துல வழிபடாது இருக்க முடியாது.
இப்ப உங்க சம்சாரம் செல்லப்பாவை கேக்குறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு. ஒரு 10 நிமிஷம் வாயை திறக்காது இருக்கிறீங்க. அப்ப உங்க சம்சாரம் என்ன நினைக்கும்? யாருக்கு? உங்க சம்சாரத்துக்கு நீங்க வாயை திறக்காது இருந்தா கோபம் வந்துடும். வாயை திறந்தா வாயை திறந்தாலும் கோபம் வருது, வாயை திறக்கலனாலும் கோபம் வருது. ஆம்பளைங்க நிலைமைய பாத்தியா? சரி, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்றீங்க. உடனே அவங்க என்ன கேட்பாங்க? எவ்வளவு அதிர்ச்சியா கேட்பாங்க உங்களை. நீங்க பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அடுத்த வாரம் இந்த மாதிரி ஒரு முறை கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்கன்னு சொல்றீங்க. அன்னைக்கு எல்லாம் இந்த கேள்வி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், கோயிலுக்கு போயிட்டு வரோங்க. அப்ப கடைசியா உங்களை என்னதான் கேட்பாங்க உங்க சம்சாரம்? ஏன் சம்சாரத்துக்கு முடிவே பாருங்க, எல்லாம் கேட்பா. சார் அவர் சம்சாரத்துக்கு ரொம்ப பயந்துட்டார் சார், அது தேர்ற கேஸா இல்லை. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்களை என்ன கேட்பாங்க உங்க சம்சாரம்? அதான் சொல்லிட்டாரு அவரு கோயிலுக்கு போயிட்டு வர. சரி, இதே மாதிரி பதில் சொல்லிட்டு அந்த என்ன கேட்கும்? சரி, அப்போ நீங்க டெய்லி கோயிலுக்கு போக கூடாது, பெரிய தப்பு தான் பண்றீங்க. சரி, கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு சொன்னா அந்த கடைசி என்னதான் கேள்வி கேட்கும்? சரி, வேண்டி வருது நீங்க சொல்லிட்டீங்க, அப்பவும் கோயிலுக்கு போறீங்க. ஊர் சுத்திட்டு வரீங்க. ஆனா நீங்க சொல்றீங்களே கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, இங்க வந்து ஊர் சுத்தத்துக்கு வேலையே இல்லை. இல்ல, அவர் அனுபவத்தை சொல்றாரு. பழக்கத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறமா கேக்குறாங்க, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா சொல்றீங்க, கடைசியா உங்களை என்னதான் கேட்பாங்க? சார் ஒரு ரொம்ப தொலைவு போயிட்டு வந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறீங்கன்னா என்ன கேட்பாங்க கடைசியில? வேண்டிக்கதான் போறது. நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க? டைம் ஆகும் சார், அதுக்குள்ள ஒரு காஃபி போட்டு கொண்டு கொடுப்பேன், இந்த 6 நிமிஷம் தாங்க முடியல வந்ததுல இருந்து. சரி சார், ஒரு 25 வருஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டீங்க, என்னதான் அவங்க கடைசியில கேள்வி கேட்பாங்க? அவங்கள நீங்க ஐஷனே போகல என்ன கேட்பாங்க? எந்த சம்சாரம் கோயிலுக்கு ஒழுங்கா வராது. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? உடனே நீங்க சொல்லுவீங்க, நான் பார்த்த சாரதி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பாருங்க, மூலவரையே மறந்துட்டீங்க. இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தீங்க? காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. இப்ப எங்க போயிட்டு வர்றீங்க? ஒன்னும் இல்ல, நேரா பஸ் ஏறினேன், வடபழனிக்கு போனேன், முருகரை பார்த்தேன். எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க? ஆமா, அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறீங்க, அதுக்கு உருவம் இருக்குது. சும்மா இப்ப அல்லாவை கூட கூப்பிடுங்க, எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா என்ன சொல்றான்? ஏன் தர்கான்னு சொல்ல மாட்டாங்க? இன்னைக்கு நீங்க காப்பி கம்மியா குடிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் உருவம் இருக்கு. உருவம் இல்லாத வேலை நடக்காது. இது இல்லாத உருவம் இல்லாத வேலை நடக்காது. இந்த உருவம் எதற்காக சொல்லுதுன்னு கேட்டா, கனவு மாதிரியானது உருவம். கனவுக்கு ஒப்பானதுதான் உருவம். இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டீங்களா? என்ன உங்களுக்கு எவ்வளவு சார் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும்.
ஒரு அளவே இல்லாத ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு அவனே சொல்லிட்டான். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சார்? என்னை விட எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களை விட என்ன அதிகமா உங்களுக்கு பிடிக்கும். சரி, என்ன பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? நிறைய நிறைய பிடிக்கும். அது தமிழ்ல வரும். நிறைய நிறைய நேர் நேர் நிறைய நிறைய நேர் நேர். 8ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் அது ஒரு கழுத்து இருக்கு. உனக்கு எவ்வளவுமா என்ன பிடிக்கும்? அங்கதான் சாமி பிரச்சனையே. என்னோட ஒரு பார்ட்னர் வந்து சேர்ந்ததுல இருந்து எனக்கு பிரச்சனை. இனிமேல் நான் புக் பிரிண்ட் பண்ற விஷயத்துக்கே போக மாட்டேன். எவ்வளவு பிடிக்கும்? அந்த அம்மாவுக்கு कितना कितना बोलो? इतना 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 யாருக்காவது புரிஞ்சுதா? பத்தா நை பிடிக்கும். நிஜமா தான் சொல்றீங்க, பொய் சொல்லல. எல்லாம் நிஜமா தானே சொன்னீங்க. ஹரிஷ் எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். டாக்டருக்கு எவ்வளவு பிடிக்கும்? உங்க அம்மாவோட. ரைட், ஓகே, போட்டான் ஒரு போடு. குமாரி அம்மாவுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா? சரி. கௌரி அம்மாவுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஓரளவுக்கு பிடிக்கும். சரி. சித்ராவுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அங்க இப்ப பிரச்சனையே அந்த வீட்டுல சித்ராவல் தான். எவ்வளவுமா பிடிக்கும்? மொத்தமா பிடிக்கும். சரி, இப்ப என் உயிர் போயிடுத்துன்னு வைப்போம். என்னோட எத்தனை பேர் வருவீங்க? எங்க வருவீங்க? என்ன போச்சா நீங்களாம் கூட வருவீங்களா? அண்ணா எல்லாம் சும்மா கை தூக்கிட்டு ஆகாது. சும்மா கை எப்படி என் ஃபார்மாலிட்டிக்கு தூக்குனியா? வரணும்னு என்ன கேக்குறேன்? நான் சேர்த்து போட்டு நீ எப்படி என் கூட வர்றது? எனக்கு தெரியும். அந்த உருவம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மனம் விலகிட்டே வரும். ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தா எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்க, எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க. தாத்தாவை கட்டி பிடிச்சி அழுதுந்தா இவனே தாத்தா ஆயிடுவான் இல்ல? சந்ததி உற்பத்தி எல்லாம் இருக்கும். அதனால இந்த உருவம் உள்ள ஒரு உருவத்துக்கு கனவுன்னு பேரு. அதுக்கு பேரு சகுன பிரம்மம். எதுக்கு? இப்ப எங்க அப்பாவை கேட்டீங்கன்னா மகாயோகின்னு சொல்றாங்க. எங்க தாத்தாவை கேட்டீங்கன்னா அஷ்டமா சித்தியை வாசிச்சவருன்னு சொல்றாங்க. இப்ப என்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க. பைக் ஓட்டினே போயிருந்தா ஒரு பொம்பளை வந்து பைக்கை நிறுத்திடுச்சு. நீங்க வந்து மகானாம அப்படி ஏமா நான் சொன்னா ஓடுற பைக்கை நிறுத்திட்டு. இப்ப என்ன விஷயம் உங்களுக்கு? நீங்க வந்து பைக்கெல்லாம் ஓட்டக்கூடாது. ஏதாம்மா நீ வச்சுக்கோ. ஐயோ எனக்கு ஓட்ட தெரியாது. நீங்க கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இனிமேல் பைக் ஓட்டாதீங்க. சரி, நமக்கு பைக் ஓட்டுற தகுதி கூட இல்லை. சைக்கிள் ஓட்டின்னு போனா. நீங்க ஏங்க சைக்கிள் ஓட்டின்னு போனேன்னு ஒருத்தங்க. சரி, இன்னும் கார் ஓட்டின்னு போனா உடனே ஒரு கேங் வந்தது. அன்னைக்கு நீங்க இருந்தீங்களா? அப்பா இவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசாதப்பா, அவர் பெரிய மகானா, ஏதோ கொடுக்கற துட்டு வாங்கின்னு வந்துருந்தான். மகான் கிட்டே துட்டு வாங்கின்னு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். நானே பித்தளை வந்திருக்கிறது தகரம். என்கிட்டயும் ஒரு 1000 ரூபாய் வாங்கின்னு போயிட்டு. இப்ப எத்தனை பேர் என் கூட வருவீங்க? வருவீங்களா? யார் யார் வருவீங்க? எங்க வருவீங்க? எப்படி வந்துருவ? உனக்கு உங்க வீட்டுக்காரன் சொல்றதுக்கே நேரம் பத்தல. எப்படியோ தொலைவிட்டுமா? என்ன மதிப்பு பாரு வீட்டுக்காரன் மேல. இந்த உருவம் அழியிற உருவத்துக்கு பேரு சகுன பிரம்மம். இந்த உருவம் அழியாத நிலைக்கு இருக்கிற பேரு நிர்குண பிரம்மம். அப்ப சர்க்குண பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்.
இந்த வேத தத்துவத்தை யார் போதிக்கிறாளோ, உண்மையை காட்டி கொடுக்கிறாளோ, இப்போ எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தேன் இல்லையா? அது நடக்கிறதா? என்னதுப்பா நடந்திருக்கு? அந்த மாதிரி சுனாமி நல்லது சொல்லுப்பா, புதுசா வந்தவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க. அத சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி இந்த தியானத்துல பாக்குற போது அது நடக்கிறது தெரியுது நமக்கு. அது சொல்றோம். இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தேன். இன்னைக்கு என்ன பார்த்தேன்னு கேட்டா, இந்த பொம்மநாட்டிங்கள எல்லாம் நம்பவே கூடாது. 10 அடி ரூமுக்கு எத்தனை ஏசி போடலாம்? 1 போடலாம். இந்த செவத்துல 2, இந்த செவத்துல 2, இந்த செவத்துல 2, அந்த செவத்துல 2 வாங்கி போட்டு இருக்கிறாங்க. போட்டு அந்த கதவு ஃப்ரேம் அலுமினியோ ஸ்டீல்லையோ இருக்கு. அதுக்கு கலர் பேப்பர் ஒட்டாடணும். இந்த மேனி அப்படியே பாத்துக்கிறாங்க. இதுல என்ன இருக்குது? டீ இருக்குது, மூத்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கெட்டது என்னென்ன இருக்குது எல்லாம் இருக்குது. நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த உடம்பைய வலிக்க கூடாது, நோய் விடக்கூடாது, பூவோட மென்மையா என்ன வச்சுட்டு இருக்காங்க. நான் அந்த யோகத்துல நினைக்கிறேன், நம்ம சொல்றது எந்த பொம்மநாட்டியும் கேட்கலையே, 4 வார்த்தையை கேட்டா முக்தி வந்துருமே. இந்த உடம்ப மட்டும் இப்படி பாத்துக்கிறாங்களே, இந்த உடம்புல என்ன இருக்குது? இதுக்குள்ள ஒண்ணும் இல்லையே, இங்கில்லே எல்லாமே இருக்குது. நானே பிரமிச்சு போனேன் இன்னைக்கு பார்த்து இந்த சீன். அப்ப 3:25 இது 2 மணில இருந்து நடக்குது போராட்டம். அப்புறம் 3:50க்கும் 4க்கும் வாக்கிங் போயிட்டேன். இவன் பாதி தூக்கத்திலேயே வந்தான். அதுல காத்து கூட நுழையாது. ஒரு மலர் வாடாத எப்படி பார்த்துப்பாங்களோ அவ்வளவு கடினமா என்ன பார்த்துக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், இந்த ஒரு நல்ல வார்த்தையை கேட்டாங்கன்னா என்னை விட மேலான நிலைக்கு வரலாமே. அது யாரும் கேட்க தயாரா இல்லை. என்னை பார்த்துக்க மட்டும் தயாரா இருக்கிறாங்க. ஒரு ரூம்ல 8 பொட்டி இருக்குது ஏசி. இப்ப எனக்கு ஏசி ஒத்துக்கல. கார்ல ஏசி, வீட்டுல ஏசி, ஆபீஸ்ல ஏசி, இப்படி எங்க போனாலும் ஏசி இருக்குதா? ஒத்துக்கல. அந்த கலர் பிலிம் ஒட்டிட்டு அந்த ஏரெல்லாம் வெளியே வராத பாத்துக்கிறாங்க. நம்ம அஞ்சனா சண்டை போடுது. சாமி தான் உள்ள இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? அது எப்பவுமே நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணி வைக்கும். அதெல்லாம் பிச்சு எடுத்துடணும். எதை இப்ப அதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது. நம்ம எது மேல கான்சென்ட்ரேட் பண்றோம்? உருவம். நல்ல விஷயம் ஆன்மீகத்தை கத்துக் கொடுக்கிறது நிர்குண பிரம்மம். கனவு மாதிரி வரக்கூடிய உடலுக்கு பேரு சகுனம். இந்த கனவு உடலே, இதெல்லாம் கனவு உடல் தான். நம்ம எல்லாம் நிறைய நாள் இருப்போம், நிறைய சொத்து சேர்ப்போம், நிறைய வீடு கட்டுவோம், நிறைய சேர்ப்போம்னு நினைக்கிறோம். நம்மளே இறந்துருவோம், அந்த வீடும் அழிஞ்சு போகும். நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மாதிரி அழியிற விஷயத்துக்கு பேரு சகுனா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் மட்டும்தான் என்னோட உருவம் இல்லாத நிலையை தான் உண்மை அப்படின்றது நிற்கணும். ஷர்குணம் அப்படிங்கிறது என்ன? அத சரியான ஆள், சரியான உருவம் தாங்கி சரியான நிலையை உண்மையை சொல்லக்கூடிய ஆளுக்கு சர்க்குணம். வழக்கத்துல வர்றது 2 சொல். என்னென்ன சொல்லலாம்? சகுனா, நிர்குணம். இந்த பீஷ்மர் பெருமாளை பார்த்துட்ட உடனே, இந்த வலி போன உடனே, இந்த 72,500 கோடி உள்ள அந்த அம்பெல்லாம் தச்சதோட மகத்துவத்துல விஷ்ணு பேர்ல பாராயணம் பண்ணிக்கிட்டே வர்ற. ஒவ்வொரு பேரா சொல்ற. அப்படி சொல்ற போது 999 முடிச்சுட்டார். அப்ப சொன்னாராம், நிறுத்து, நீ எல்லாம் சொல்ல வேண்டியது 1 மட்டும் சொல்லு. அப்ப 1000 ஆயிடுது. அதுக்கப்புறமும் ஒரு 8 சொல்லி அல்லனே
அப்படின்ற. அதுக்கப்புறம் நீ 8 சொல்ல வேணா, இன்னும் 1 சொல்லு. அந்த 1 சொல்லிட்டு வாய மூடுனார். அந்த 1 சொல்லிட்டார். அந்த 1 சொல்லிட்டு முடிச்ச உடனே அவரை நினைச்சாராம், இவ்வளவு சொல்லிட்டமே, எவ்வளவு 72,500 கோடி பானங்கள் உடல்ல தாங்கனவர் நினைக்கிறாரு. ஒரு 1000 நாமத்தை, 1000 எங்க இருக்குது? 72,500 கோடி எங்க இருக்குது? பெருமாளுக்கு எவ்வளவு சொல்லிட்டோமே பாருங்க. இத மக்கள் என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறார். யாருக்கோசரம்? கால் இன்ச்சி நவுந்து வந்தா கூட 2 வீட்டுல சண்டை போடுறாங்க. சண்டை போடுக்கிறோம். நீ என் வீட்டோட சண்டை போட்டோம், 18 பேர் செத்து போட்டான், இன்னும் ஒருத்தம் தான் பாக்கி. அதை நானா அவனான்னு தெரியல. 18 பேர் செத்து போட்டான். மேட்ரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. இதுல பாதி வைக்கல் நானே ஆகிட்டேன். உடனே பெருமாள் வாயத்திலிருந்து, இதுக்கு பேரு விஷ்ணு சகஸ்நாமம் பேரு. இந்த விஷ்ணுன்ற பேரை கேட்ட உடனே வந்திருக்கிற எம்பெருமான் நமக்கு யோக நிஷ்டையை கூட்டி வைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். என்ன நிஷ்டை? இந்த யோக நிஷ்டை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, உருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாமத்தினால உருவம் இல்லாத ஆக்கி, உருவம் இருக்கிற தெய்வத்தை நாம ஜபத்தினால உருவம் இல்லாத ஆக்கி, உருவமற்ற நிலைக்கு தெய்வத்தை கொண்டு போய் தன்னோட யோக சக்தியினால மனச குண்டலிக்குள்ள நிக்க வச்சு, அந்த 6 ஆதாரங்கள் கடந்து சகசிராரத்துல நிக்கும் போது மனம் பிரம்மத்துல கலந்தா இறைவனோட உயிர் சேர்ந்துடும். எதோட? ஆமா, இந்த இறைவனோட உயிர் சேர்ற வரைக்கும் அதுக்கு உயிருங்கிறது பேரு. இறைவனோட சேராத போது ஜீவம்னு பேரு. இந்த உயிர் அப்படியும் இல்லாத இப்படியும் இல்லாத மாண்டு போனா அதுக்கு ஆவிங்கிறது பேரு. என்னது? ஆவி. எங்க பாஷையில் ஆவி என்ன? கமீன். எனக்கு சொல்லுவாங்க, சாமி ஜலதோஷம் பிடிச்சிருக்க, ஆவியை கொஞ்சம் கட்டிக்கோங்களேன்னு. நான் எங்க இருந்து ஆவி கட்டுறேன்? ஆவி எப்போ? மரணம் சம்பவிக்கும் போது உயிர் உடலை விட்டு பறந்து போனா அதுக்கு என்ன பேரு? ஆமா, அதுக்கு 10 நாள் சோதகம், 16 நாள் சோதகம். அந்த ஆவியை கட்டுமானப்படுத்துறது அந்த உத்தரகிரியை. என்னது? ஆமா, அதுக்கு ஏதாவது பச்சைங்கில போடுறாங்களா? புளுவிங்கில போடுறாங்களா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலும், ஒரு கரண்ட் பாக்ஸ் கிட்ட போனாலும் எதுல எழுதியிருக்குது? ரைட்ல. இந்த எலக்ட்ரிக் பாக்ஸ் மேல டேஞ்சர்னு எழுதியிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கு? சிலர் கை வச்சான்னா மொத்த கரண்ட்டும் ஆஃப் ஆயிடும். அவன் அப்படியே இருப்பான். எல்லா இடத்துலயும் இருட்டு வந்துடும். அவன் கேட்பான், இங்கெல்லாம் என்ன இருட்டா இருக்குது. அந்த பாக்ஸ் சொல்லுது, நீ என்ன தொடாது, நான் இருட்டாயிடுவேன். அதனாலதான் டேஞ்சர்னு எழுதியிருக்கோம். நீங்க சாக்கடிக்கிறது தான் டேஞ்சர். ஏயா, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷமா சாக்கடிக்குது உங்களுக்கு. இப்ப கோவிந்தர் தான் சொல்லுவாரு 27 வருஷம் ஆகுதுன்னு. கணபதி என்ன 48 வருஷம் ஆகுதுன்னு. உங்களுக்கு எவ்வளவு வருஷம் சார் ஆச்சு சாக்கடிச்சு? பாத்தீங்களா? இந்த சாக்குல உயிரே போவார்.
நம்ம போய் கரண்ட தொட்டா அது இருட்டாயிடும். அதனால என்னை தொடாது. இந்த ஆவி எப்ப சரியாகும்? இப்போ ஒரு சாதாரண ஏழை செத்து போயிடுறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ரோட்ல போயிட்டே இருக்கீங்க சார், ஒரு 4 பேர் கூடியிருக்கிறாங்க, ஒரு சாதாரண ஆள் செத்து போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சரி, நீ என்ன பண்ண டாக்டர்? அப்படியே போயிடுவீங்க? சரியா சொல்லு, அர்த்தம் புரியுதாமா சொல்லு. பகவத்கீதை மோசம் சொல்றேன். அப்படியே போயிடுவோம்னா யாரோட போயிடுவா? பார்க்காத போயிடுவா. நல்ல உள்ளம். நீ என்ன பண்ணுவ? அவங்க கிட்ட போய் சொல்லுவேன். சரி, நீ என்னப்பா பண்ணுவ? வைக்கல அவன் தான் சேர்த்து போட்டான், நீ அங்கிருந்து காப்பாத்துறது யாருன்னு பார்த்துட்டு அட்ரஸ் இருக்கிறது தான் போயிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அப்படியே போயிடுவீங்க. என்ன நல்ல வார்த்தையா வாயில வரல உங்களுக்கு? உங்ககிட்ட பணம் இருக்குது, உதவி பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? நீ இருக்கப்பட்டவ. அம்மா கௌரி, அதை விட இருக்கப்பட்டவ, நீ சொல்லு. அப்படியே போயிடுவியா? போ, உண்மையதான் சொல்றீங்க எல்லாம். அப்படியே போதான் எல்லாம். யாராவது ஏம்மா இன்னைக்கு செத்து போயிட்டேன்னு கட்டி பிடிச்சி அழுவுமா அம்மா? தெரிஞ்சவங்க தான் அப்படியே இரு, நான் கட்டி பிடிச்சி நிக்கிறேன், ஒரு 6 நாளைக்கு அழுகுறேன். கட்டி பிடிச்சி தெரிஞ்சவனையும் நம்ம கட்டி பிடிச்சி அழுக மாட்டோம். திடீர்னு அவர் நடுவில் எழுந்து, என்ன என் கூட வந்துடுறியா? போய் இல்லாமான்னு. ஒரு பெரிய ஆள் இறந்துடுறாரு, என்ன பண்றீங்க? ஏன் அந்த மலர் வளையம் வைக்கிறது? ஏன் செத்து போனவங்க என்னத்துக்கு மயிலம்? அது பாரு, வருஷம் வேற வைக்கிறாங்க. என்னத்துக்கு மலர் வளையம் வைக்கிறது? ஒரு பெரிய ஆள் இறந்துட்டா உங்களுக்கு தெரியுது பாருங்க. அடுத்த கட்சியில சேர்த்து விட்டா மலர் வளையம். அதே மாதிரி பீஷ்மரோட உயிர் யோக நிஷ்டைக்கு போய் சேரும் போது இந்த 1000வது வார்த்தை சொன்ன உடனே, நான் உன்னை தேடி சகுன பிரம்மமா வந்திருக்கிறேன். இப்ப நீ நானும் கலக்க போறது எதுல? நிர்குண பிரம்மம். ஏன் நீ நிர்குண பிரம்மத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டா, நான் நேரா இப்ப ஒன்னு என்னோட சுண்ட விரல்ல உன்னை புடிச்சுண்டு உன்னை அழிச்சுண்டு பார்க்கடல் உன்னை அழிச்சுட்டு போவேன். உன்னை அழிச்சுட்டு போய் வைகுந்தத்துல விட்டுருவேன். யார் சொல்றது? அப்ப உருவமற்ற நிலை இருக்குமானால் அங்க போக முடியும். அப்ப ஒரு பீஷ்மர் கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி இன்னும் காலதாமதமா? எனக்கு 58 நாள் நான் வாடுறது போதாதா? இன்னொருத்தன் இருக்கு, உன்னை கொள்ள வந்தானே, அம்புகள் விட்டு எழுதானே, அவனை இந்த நிலையை விட மேல கொண்டு வந்து சேர்க்கணும். நான் உருவத்தோட அவனை பழகும், அவர் என்னோட உருவத்தோட அவனோட பழகனே, அவன் என்ன நம்பல. யாரு? நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, பரமாத்மான்னு தெரியும். இப்ப நான் இருக்கிற உருவம் கிருஷ்ணன் அப்படிங்கறது அழிஞ்சு போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கிருஷ்ணனுங்கிற உருவத்துக்குள்ளேயே உங்க மனம் லயமாயிடுத்தோ. இப்ப நீங்க ஜீவனை கொண்டு போய் சமாதியில சேர்த்துட்டீங்க. இப்ப இருக்கிற இந்த கிருஷ்ணன் உருவத்து மேல மனம் லயமானதுனால உங்க உயிர் பிரிய மறுக்குது. அதனால உங்களை நான் தேடி வந்தேன். இந்த கிருஷ்ணன் அப்படிங்கறதுலயே நீங்க இவ்வளவு சாஸ்வதமான அன்பை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு மேல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு மனம் தாவ மாட்டேங்குது. எதுக்கு? அந்த நிலைக்கு நீ தவறதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ அதையும் எடுத்துப்ப. எதையும் இப்ப நிர்குண பிரம்மத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க எடுத்துப்பீங்க.
ஆனா ஆனந்தம் எதுல இருக்குது? இப்போ 72,500 அம்புகள் உடம்புல தச்ச உடனே வந்த ஆனந்தம் என்ன? நம்மளை தேடி தெய்வம் இறங்கி நடந்து வரப்போகுது. நம்ம தெய்வத்து மேல ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண போறோம். அதுக்கு திருவாயால பேர் வைக்குது. என்னன்னு விஷ்ணு சகஸ்நாமம். விஷ்ணுங்கிற வேடை போட்ட உடனே நிர்குண பிரமத்துக்கு மனம் தள்ளிடும். இந்த மனசுக்கு உருவம் கிடையாது. மனசு 1000 உருவத்தை கற்பிக்கும். சாமி இவ்வளவு அழகா இருக்காரு. சாமி தலையில 2 கொம்பு மொழியா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாக்கலாம்ல? நினைக்கிறது தானே. திடீர்னு அன்னைக்கு ராத்திரி சாமி 2 கொம்பு மொழிஞ்ச மாதிரி, ஒரு 4-5 பல்லு வெளியில வந்த மாதிரி, மிஸ்டர் செல்வம் அவாரியும் யுவான் ஜஸ்பிகா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இது மனம். அப்ப அந்த ஜீவத்தை எதுல கொண்டு போய் சேர்க்கிறாரு? நிர்குணத்துல சேர்க்கிறார். எதுல மனம் லயமானது? கிருஷ்ணனுங்கிற உருவத்துல லயமாச்சு. எதனால கிருஷ்ணனுங்கிற உருவத்துல லயமாச்சு? 72,500 கோடி நரம்பு, அதுல அம்பு. அவர் எந்த நிலைக்கு விடுறதா சொல்றாரு? என்னோட கைய பிடிச்சுக்கோ விரல, நான் உன்னை அழிச்சுட்டு போறேன். என்ன உருவத்தோட? கிருஷ்ணனுங்கிற உருவத்தோட. இப்போ உன்னோட ஜீவன் எதுல லயமா இருக்குது? சமாதி நிலையில லயமா இருக்குது. 13 திரேகத்தை விட்டு மனம் வந்துருத்தோ. 13 திரேகத்தை விட்டு மனம் விலகெடுத்தோ. மனம் விலகி உயிர் அப்படிங்கிற ஜீவன் வெளியில புறப்பட போகுது. அது ஆவியா அலைய போறது இல்ல. அது ஜீவம் கண்ணனை கோச்சுண்டோ. குரு கண்ணன் எங்க அழிச்சுட்டு போறாரு? பார்க்கடலத்துக்கும் பரமபதத்துக்கும். அங்க போய் உன்னை விட்டுற போறேன். எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் அர்ஜுனன் அங்க கொண்டு வரணும். மகாபாரதத்தை பண்ணணும். அர்ஜுனனுக்கு என்னோட சகுன பிரம்மத்துலதான் மனம் லயமா இருக்கு. ஏன் சகுன பிரம்மத்துல லயமா இருக்குன்னு கேட்டா, உன்னை பார்த்து பயந்தவன், உனக்கு ஒரு உருவம் இருக்குது. பீஷ்மரன்னா இப்படித்தான் இருப்பேன். பீஷ்மரன்னாவே அம்புகளால போரிட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறவரு அப்படிங்கிற ஒரு பேர். அவனோட பயத்தை தெளிய வைக்கிறதுக்கு யார சம்மாரம் பண்ண வேண்டியதா போச்சு? பீஷ்மர. இப்ப அவன் பயம் தெளிஞ்சு போச்சு. அந்த பயம் இப்ப என்னவா மாறி இருக்குது? கண்ணனுங்கிற உருவத்து மேலே பக்தியா மாறி இருக்குது. இவ்வளவு நாள் என்னவா இருந்தார் அவரு? ஃப்ரெண்ட். இந்த இவங்க பையனை கேட்டேன், ஹரிஷ் என்னடா ஆகணும்னாரு. மை ஃப்ரெண்ட். 1 வயசுல 2 வயசுல சொன்னான். அவர் அம்புட்டு பெரிய அட்வொகேட், அவர் என் ஃப்ரெண்டு. இதுதான் அர்ஜுனனுக்கு தெரியல, யாருக்கு தெரியல. அப்ப என்ன சொல்றாரு? ஃப்ரெண்டு. இப்ப ஃப்ரெண்டு என்னவா ஆக போறாரு? எந்த நிலைமைக்கு வந்தா ஆகும்? நிர்குண பிரம்மத்துக்கு வரும். இது சகுன பிரம்மத்தில் இருக்கக்கூடிய 2 பேரும் போய், யார் யார் சகுன பிரம்மத்தில் இருக்கிறது? பீஷ்மரும் அர்ஜுனரும் அந்த இடத்துக்கு போறாங்க. நிர்குண பிரம்மத்துக்குள்ள தன் மனசை லய வைக்க வச்சது யாரு? பீஷ்மர். இந்த பாடத்தை நீ கத்துக்கோ. யாரு கத்து கொடுக்கறது? ஆமா, இந்த உண்மையை சொல்றதுதான் பகவத்கீதை. இப்போ எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் எப்படி சமாதி ஆவார், அந்த சமாதிக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க ஒரு நாள் பிரமிச்சு போனாங்க. அதுக்கு முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்னை விட்டு போகாதே, நமக்கு ஏகப்பட்ட சொத்துங்க இருக்குது, ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறாங்க, இவ்வளவு வருமானம் வருது, இந்த தொழிலை விட்டுடு, நீ பகவத்கீதையை சொல்ல வேண்டாம், உனக்கு சாமின்னு பேர் வேண்டாம், நீ எனக்கு வீட்டுக்காராயிருன்னாங்க. அப்படியே கொஞ்ச காலம் போச்சு. அவங்க வீட்டுக்கார சொப்பனத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்த உடனே கொஞ்சம் தெளிவு பிறந்தது. நீங்க எனக்கு சொந்தமானவர் இல்லை, நான் உங்களை இந்த வேலைகளை செஞ்சு உங்களை காப்பாத்துறேன், நீங்க ஜனங்களோட போயிடுங்க. யார் சொன்னது? அது சொல்றதுக்கு அவங்க 24 வருஷம் ஆச்சு.
எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் இந்த உடலோட வாழ்ந்ததுனால அவங்களுக்கு அது தெரிஞ்சது. என்னத்துக்கு இப்படி சொல்றடின்னு கேட்டா ஒரு நாள் சொன்னான், உங்களோட சமாதி நிலையை நான் பார்த்தேன், இந்த மாதிரி சமாதி ஆவறீங்க. அப்ப சமாதி ஆயிக்கோங்க. நான் அங்க வந்து சேவை பண்ணணும், யார் கேட்கறது? இவ்வளவு நாள் என்ன கேட்டு இருந்தா? ஒரு நாள் அவங்க பிரேயர் 10வது வருஷம் போட்டாங்க, எனக்கு இவ்வளவு சொத்து வந்தது, இத்தனை கோடி நமக்கு போச்சு, மறுபடியும் அதெல்லாம் திரும்பி வருமானு கேட்டாங்க. மொத்தம் திரும்பி வரும். அது வந்து அவருக்கு நான் வானாமான்னு கேட்டேன். அது வரட்டும், நாங்க இப்ப எல்லாம் வந்துருது. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த காரு வீடு பங்களா எதுவுமே வேணாம், நம்ம வீடு 3 கோடி ரூபாய் போவோம்னு அத கோயில் ஆக்கிடும். இல்லடி 3 கோடி 300 கோடி போகட்டும், அத கோயில் ஆக்கிடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நவந்து வந்துட்டான். எங்க மனைவியா இருந்தவ என்னவா வந்துட்டான்? சேடையா வந்துட்டான். யாரோ ஒருத்தர் நமக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்களாம், அதெல்லாம் நமக்கு வேணாங்க. உன்னோட வாழ்க்கையில நீ எத்தனை வீடு கட்டி இருப்ப, எத்தனை வீட்டுக்கு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி இருப்ப, எத்தனை தியேட்டர் பண்ணி இருக்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன்.